ஐயனே, நீங்கள் என்னதான் கூறினாலும், நீங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் பாரபட்சமின்றி படியளந்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னிடத்தில் 2 ஜீவன்கள் உண்ண உணவின்றி பட்டினியாக கிடக்கின்றது என்று கூறியவரே தேவி. சக்தியானவள் ஒரு சிங்க வாழை இலையை அறுத்து வந்தாள். பின்னர் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த சிமிழ்கூட்டை திறந்து சிங்க வாழை இலையின் மீது வைத்தாள். இதோ பாருங்கள் ஐயனே, 2 ஜீவன்கள் உண்ண உணவின்றி என்று சக்தி தேவி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே 2 சிற்றெரும்புகளும் ஒரு தினை அரிசியினை கவ்விக்கொண்டு சிமிழ்கூட்டை சுற்றி வரத் தொடங்கியது. இதை கண்டவுடன் செய்த தவறை உணர்ந்து திகைத்து நின்றாள் சக்தியானவள். சக்தி தேவியின் இந்த செயலால் சினம் கொண்டார் சிவபெருமான். பஞ்சாட்சரனான சிவபெருமான் கோபத்தில் சக்தி தேவிக்கு சாபம் வழங்கினார். சக்தி, எவ்வாறு என்னை சோதிக்கையில் நீ நான் உன்னை மணந்த கணவன் என்பதை மறந்தாயோ, 7 லோகங்களுக்கும் படியளக்கும் பகவான் என்பதை மறந்தாயோ, அதேபோல் உன் நிலையை மறந்து நீ யார் என்பதை மறந்து 3 பிறவிகள் எடுக்க கடவாய். அதன்படி பிரம்மனின் புதல்வன் பிரஜாபதி தக்ஷனின் மகளாக பிறப்பாயாக. சந்தேகமானது நாகம் கக்கும் விஷத்திற்கு சமம். அந்த நஞ்சிற்கு இணையான ஆலகால விஷத்தில் ஒரு பிறவி பிறக்க கடவாய். நஞ்சினை கக்கும் நாகத்திற்கு மகளாக பிறப்பாயாக என சாபம் வழங்கினார் சிவபெருமான் வழங்கிய சாபத்தை கேட்டவுடன் சக்தி தேவி உள்ளம் வருந்தி கண்ணீர் வடித்தாள். மகாதேவா, இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் கிடையாதா? என்னால் மீண்டும் உங்களை சேர இயலாதா என கேட்டாள். சக்தி, கவலை வேண்டாம். ஒவ்வொரு பிறவியிலும் அந்த பிறவிக்கான காரண காரியங்கள் முடிந்தவுடன் மீண்டும் சக்தியாக என்னை வந்து அடைவாய் என்று கூறினார் சிவபெருமான் சக்தி தேவிக்கு அளித்த சாபத்தினால் சக்தி தேவி பிரம்மனின் புதல்வன் பிரஜாபதி தக்ஷனின் மகள் தாட்சாயினியாக பிறந்து வளர்ந்தாள். பின்னர் சிவபெருமான் மீது கொண்ட காதலால் தட்சாயினி பிரஜாபதி தட்சனுக்கு எதிராக சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார்கள். இறுதியில் தட்சன் வளர்த்த வேள்வி தீயில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் தட்சாயினி. பின்னர் பர்வதராஜன் இமவான் மகள் பர்வதராஜ குமாரி பார்வதியாக பிறந்து சிவபெருமானை சென்றடைந்தாள். இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் பிரம்மதேவனின் ஆணவம் கொண்ட 5வது சிரசினை தனது திவ்ய திரிசூலத்தால் கொய்தார். அருந்த பிரம்மனின் சிரமானது பிரம்ம கபாலமாக மாறி சிவபெருமானின் கையில் நீங்காமல் ஒட்டி கொண்டது. சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யும் வழியினை தன் அண்ணன் நாராயணன் தெரிந்து கொண்டாள் பார்வதி. அதன் வண்ணம் பார்வதி தேவி அங்காள ரூபம் கொண்டு பிரம்ம கபாலத்தை தன் பாதத்தால் அழுத்தி சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தாள். பின்னர் பூலோகம் நோக்கி வந்த அன்னை அந்நாளில் மலையரசன் பட்டினம் என்று அழைக்கப்பட்ட நகரில் தில்லைவனமாகிய சுடுகாட்டில் பூங்காவன தாயாராக வந்து அமர்ந்து கண் கண்ட தெய்வமாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக அருள் பாலித்து வருகிறாள்.